மதராசி நல்ல ஒரு ஃபுல் பேக்ட் ஆக்ஷன் என்டர்டெய்னர்னு சொல்லலாம். படத்தோட ப்ளஸ்ஸே அனிருத்தோட பிஜிஎம்மும் எஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸும் சும்மா தெறிக்க தெறிக்க வெறித்தனமாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அடுத்த ப்ளஸ் படத்தோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே வேறு லெவலில் கொரியா பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இன்டர்வலுக்கு அப்புறம் வித்யுத் ஜமாலோட ஒரு ஃபைட் சீக்வன்ஸு வெறித்தனம். படத்தோட நெகட்டிவ்னு நான் பார்க்குற ஸ்கிரிப்ட் தான். ஏஆர் முருகதாஸோட பழைய ஸ்கிரிப்ட்ஸ் லைக் துப்பாக்கி, கஜினி இதில் இருக்கிற சில முக்கியமான நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. த்ரில்லிங் மூமெண்ட்ஸு, அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் மூமெண்ட்ஸு அதெல்லாம் பெருசாக இதில் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரியான ஒரு மாஸ் என்டர்டெய்னிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ட்ராகியாக எனக்கு இருந்த மாதிரி ஒரு ஃபீல். படத்தோட சாங்ஸுமே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சலம்பில் பயங்கரமான டான்ஸு, சூப்பர் கொரியோ. மீதி இருக்க சாங்ஸ் எல்லாமே நம்ம கதையோடு இருக்கிறதுனால பெருசாக லேகிங்காக இல்லை. மற்றபடி எஸ்கேவோட வெறித்தனமான ஃபேன்ஸ் ஆகட்டும், இல்லை தெறிக்க தெறிக்க அவர் சண்டை போடுறத பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு பயங்கரமான ட்ரீட்டாக இருக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எப்படி ரிசீவ் ஆகும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவுட் அண்ட் அவுட் இது ஒரு ஆக்ஷன் மூவி அப்படி தான் சொல்லணும். இந்த படத்துக்கு நம்ம மிடில் கிளாஸ் அரவிந்த்லேருந்து நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3.5. மறக்காம மிடில் கிளாஸ் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ரிவ்யூஸ் உங்களுக்கு ஒரு பாய்.